மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக குறிப்பிட்டு சொன்னால் 1993 அக்டோபர் 3 அன்று அது விதைக்கப்பட்டது. ஆனால் மே 6ஆம் தேதிதான் கட்சிக்கு பெயரும் கொடியும் நிர்மாணிக்கப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரும், அண்ணா வருங்காலத்தில் இந்த கொடியிலே சிவப்பு வண்ணம் அதிகமாகும் என்று சொன்னாரே, அதை போல சிவப்பு கருப்பு சிவப்பு அந்த கொடியும் மே 6ஆம் தேதி அன்று சங்கரதாஸ் சுவாமிகள் அரங்கத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டவர். லட்சோப லட்சம் பேர் வந்தனர். ஏப்ரல் 16 எழுச்சி பேரணியை இந்த சென்னை மாநகர வரலாற்றில் அதற்கு முன்பும் எந்த கட்சியும் நடத்தவில்லை, அதற்கு பின்பும் எந்த கட்சியும் நடத்த முடியவில்லை. மாலை 3 மணிக்கு தொடங்கிய ஊர்வலம் மறுநாள் காலை பொழுது விடிந்து சூரியன் எழுந்து 6:45 மணிக்குத்தான் ஊர்வலம் முடிவுற்றது. நான் பேசும்போது விடிய காலம் 7 மணி. லட்சக்கணக்கில் ஒவ்வொரு லாரியிலே 80 பேர் 90 பேர் அப்படி வந்த லாரிகள் மாத்திரம் 4000 லாரிகளுக்கு மேலே இருக்கும். ஆக அலை புரண்டு கடல் பொங்கி எழுவது போல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் அண்ணாவின் மீது உண்மையான பற்று கொண்டவர்களும் வந்தார்கள். ஆனால் அந்த தேர்தலில் தோற்று போனவுடன் திமுக கழகத்திலே இருந்து வந்தவர்களிலே பலர் திரும்ப சென்றார்கள். நான் யாரையும் விமர்சிக்கவில்லை. என்னோடு வந்தால் எம்எல்ஏ எம்எல்சி மந்திரி பதவி எல்லாம் கிடைக்காது. போராட்டம், இரத்த களரிகள், கண்ணீர், வியர்வை, இதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னேன். அதன்படி வந்தவர்கள்தான் தமிழ்நாடு பூராவிலும் இன்றைக்கு இருக்கிறார்கள். நேற்றுக்கு ஒரு பத்திரிகை தொகுதிகள் எவ்வளவு கொடுக்கப்படும் என்று எழுதுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியையும் இன்னொரு கட்சியையும் இவர்களெல்லாம் வலுவாக இருக்கிறார்கள், கூட்டணி என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் ஆகிய சின்ன கட்சிகள் திகைத்துக் கொண்டிருக்கின்றது எழுதியிருக்கிறார்கள். அது அவர்கள் உரிமை. எங்கள் இயக்கத்துக்கு தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டத்திலும் அமைப்பு இருக்கிறது, எல்லா வட்டத்திலும் அமைப்பு இருக்கிறது, எல்லா ஒன்றியங்களிலும் அமைப்பு இருக்கிறது, அனைத்து நகரங்களிலும் அமைப்பு இருக்கிறது. திமுக அண்ணா திமுகவை அடுத்து தமிழ்நாட்டிலே எல்லா ஊரிலும் ஒரு 10 தொண்டனாவது அதிமுக தொண்டன் இருப்பார் என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழகம் பூராவிலும் வியாபித்திருக்கிறது. அவர்கள் விலகிச் செல்லவில்லை, பதவி கிடைக்கவில்லை என்று வருத்தப்படவும் இல்லை. ஆனால் இந்த 32 ஆண்டுகளில் ஸ்டெர்லைட் ஆலையை, உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வால் ஆலையை விரட்டி அடித்த முழு பெருமையும் மறுமலர்ச்சி திமுகவுக்குத்தான் உண்டு. நியூட்ரினோ நரேந்திர மோடியின் கனவு திட்டத்தை 4.5 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றத்தில் வாதாடி அதை நிறுத்தி வைத்திருக்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாகும் என்ற முடிவை கடைசி நேரத்திலே அடல் பிஹாரி வாஜ்பாயை சந்தித்து அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன். சீமை கருவேலை அந்த மரங்களை அகற்றுகின்றது நாங்கள் தொடங்கினோம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளே சொல்லிவிட்டார்கள், அரசாங்கமே இதை செய்ய வேண்டும் என்று. 3 தமிழர்களை தூக்கு கயிற்றிலிருந்து விடுவிப்பதற்காக எங்கள் இயக்கம் 75 லட்சம் ரூபாயை செலவழித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதைப் போலவே ராஜபக்சே வருகிற போது இங்கே இருந்து 3 மாநிலங்களை கடந்து சம்பல் பள்ளத்தாக்கை உள்ளடக்கிய
மத்திய பிரதேசத்திலே நாங்கள் ராஜபக்சேயினுடைய ஒரு 100 குடும்பாவிகளை அங்கே கொண்டு போய் கொளுத்தினோம். இந்த ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்திலே போய் ஆயிரக்கணக்கிலே யாரும் போராடிய வரலாறு எந்த கட்சிக்கும் கிடையாது. எங்களுக்கு இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுக்கு ஊடக பலம் இல்லை, பத்திரிகைகளின் ஆதரவும் இல்லை. அதை பற்றி நான் அவர்கள் மீது கோபப்படவில்லை. நான் ஆண்டுதோறும் முதல் நாளில் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த இயக்கம்தான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளில் அங்கே கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து நடத்துகிற போராட்டத்திலும் முழுமையாக மதிமுக தான் கலந்து கொண்டது. முல்லை பெரியாரை 8 ஆண்டு காலம் போராடி அதை லட்சக்கணக்கானவர்களை திரட்டி முல்லை பெரியாறு அணையை கேரளம் உடைக்க திட்டமிடுகிறது, அதை தடுப்போம் என்று தடுத்து நிறுத்தி முல்லை பெரியாற்றை பாதுகாத்துக் கொடுத்ததும் மறுமலர்ச்சி திமுக தான். மீனவர்கள் தாக்கப்பட்ட போதெல்லாம் அங்கேயே சென்று ராமேஸ்வரத்துக்கும் தங்கச்சி மடத்துக்கும் சென்று அங்கே உள்ளவர்களை ஊக்கப்படுத்தி இந்த மீனவர் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் அதிக முறை எழுப்பியவன் அடியேன் தான். ஆக தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகளில் மறுமலர்ச்சி திமுக ஈடுபட்டு நாட்டு மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக செயல்பட்டது மட்டுமல்ல, ராஜபக்சே இந்தியா அரசு உட்பட 7 அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுதங்களை வாங்கி குவித்து அங்கே உள்ள லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தும், அப்பாவிகள் ஆயுதம் ஏந்தாதவர்களை கொன்று குவித்தும், பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்களை கற்பை சூறையாடியும் இந்த கொடுமையை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தியதும் மறுமலர்ச்சி திமுக தான். யுத்தம் மூண்ட நேரத்தில் நான் வன்னி காட்டுக்கே கடல் கடந்து சென்று 1 மாத காலம் பிரபாகரனோடு இருந்துவிட்டு வந்தேன். தமிழ்நாடு என்ற பிரச்சனை எது வந்தாலும் சரி, அதிலே முதல் சிப்பாயாக நிற்கிற கட்சி தமிழ்நாட்டிலே மறுமலர்ச்சி திமுக தான். அப்படி நாங்கள் தொடர்ந்து தமிழக நலன்களுக்காக எத்தனை ஊர்வலங்கள், எத்தனை மறியல் போராட்டங்கள், திருமுருகன் காந்தி நடத்திய அனைத்து போராட்டங்களுக்கும் எங்கள் தோழர்கள் தான் அதிகம் பேர் கலந்து கொண்டார்கள். இவையெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டிலே இந்த 31 வருட காலத்தில் சாதித்த சாதனைகளாகும். விபி சிங் என்னை அமைச்சராக்க சொன்னார். ஒரு காலம் ஏற்க மாட்டேன் என்றேன். 98 அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார் மந்திரி சபையிலே சேருங்கள் என்று. ஒரு காலம் மந்திரியாக எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னேன். 99 மீண்டும் வாஜ்பாயும் அத்வானியும் 2 பேரும் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் எங்கள் கேபினெட்டிலே வந்தே ஆக வேண்டும் என்றார்கள். குருமூர்த்தியும் அங்கே வந்து சேர்ந்திருந்தார். நான் ஒரு நாளும் அமைச்சராக மாட்டேன், எங்கள் கட்சியிலே ஒரு 2 பேருக்கு மந்திரி கொடுங்கள் என்று கண்ணப்பனுக்கும் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தேன். விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு தீர்ப்பாயத்திலே போய் டெல்லியிலும் சென்னையிலும் கொடைக்கானலிலும் அதிலே கலந்து கொண்டு தீர்ப்பாயத்திலேயே புலிகளை தடை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சித்தேன். அந்த வழக்குகளிலே நான் அருமையான வாதங்களை எடுத்து வைத்தாலும் மத்திய சர்க்காருடைய நிர்பந்தத்தால் அந்த தடை நீக்கப்படவில்லை. இப்பொழுதும் என்னுடைய ரிட் மனு உயர்நீதிமன்றத்திலே இருக்கிறது, விடுதலை புலிகள் தடையை நீக்க வேண்டும் என்று. இப்பொழுது நரேந்திர மோடி இலங்கைக்கு சென்றாரே, எதற்கு சென்றார்? ராஜபக்சே கொடுக்கிற பாயாசத்தையும் புட்டுவையும் சாப்பிடுவதற்கு போனாரா? அங்கே உள்ள ஈழ தமிழ் பிரதிநிதிகளை அழைத்து உங்கள் குறை என்ன என்று கேட்டாரா? இந்த மீனவர்கள், தமிழக மீனவர்கள் நாள்தோறும் கொல்லப்படுகிறார்களே, படகுகள் பறிக்கப்படுகின்றனவே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அங்கே பேசினாரா? அல்லது தமிழர்களினுடைய உரிமை கோரிக்கையை பரிசீலிக்க ஒரு சர்வதேச குழுவை அமைத்து அதற்கு பிறகு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற நான் முதலில்
பெல்ஜியத்திலே எடுத்து வைத்த கருத்தை அவர் ஆதரிக்க தயாரா? ஆகவே தமிழர்கள், ஈழத் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், விவசாயிகள் பிரச்சனைக்காக நான் 6000 கிலோமீட்டர் மொத்தம் தமிழ்நாட்டிலே நானும் தோழர்களும் நடந்திருக்கிறோம். அந்தந்த ஊர்களிலே ஜாதி சண்டை கூடாது, மத சண்டை கூடாது என்று பிரச்சாரம் செய்ததோடு இந்த மதுவையும் ஒழிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை தமிழகம் பூராவிலும் செய்துவிட்டு வந்திருக்கின்றேன். ஆக மறுமலர்ச்சி திமுக உண்மையான மறுமலர்ச்சியை திராவிட இயக்கத்திலே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு, உத்தரவாதம் தருகின்ற உணர்வோடு நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் இன்றைக்கு என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எந்த சோதனையிலும் அவர்கள் என்னை விட்டு விலகவில்லை. 1-2 பேருக்கு இங்கே இனிமேல் நம்ம கடை விற்காது என்று கருதிய ஒரு சில பேர் வெளியேறி சென்றார்கள். வாழ்க அவர்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் என்னோடு இருப்பவர்கள் எல்லா தியாகத்துக்கும் தயாராக, முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் 19 பேர் தீக்குளித்தார்களே, அதிலே 12 லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பிலே நான் கொடுத்திருக்கின்றேன். எல்லாம் தோழர்கள் நிதி வசூல் செய்து 500, 1000 என்று நிதி வசூல் செய்து கொண்டு வந்த பணத்தை இதற்கு செலவழித்திருக்கிறேன். இப்பொழுது 32வது ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்கிறோம். அரசியல் நிலைமை எரிமலை போல் கொதிக்கிறது. இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கவர்ந்து கொண்டு ஒரே இந்தியா, ஒரே கட்சி, ஒரே கொடி, ஒரே சின்னம் என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் அவர்கள் ஒரே மதம் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, ஒரே கலாச்சாரம். இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா என்றும் ஒரே நாடாக பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பு இருந்தது கிடையாது. இது பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு உபகண்டம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 63 தன்னுடைய கன்னி பேச்சில், மேடன் ஸ்பீச், அதில் பிரிந்து போகின்ற உரிமை வேண்டும், ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னதோடு அதை பற்றி அவர் அழகாக வர்ணிக்கிறார். I come from a country in which so many nationalities have joined together. அந்த முதல் வாக்கியமே நான் இந்தியாவிலே ஒரு நாட்டிலிருந்து வருகிறேன், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன் என்று இதான் அவருடைய முதல் பேச்சு. இது எங்கள் நெஞ்சின் ஆழத்திலே ஊடுருவி இருக்கிறது. ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் நாங்கள் விரோதிகள் அல்ல. ஆனால் அவர்கள் கூடங்குளத்தை அழிப்போம், தென் மாவட்டங்களை அழிப்போம், கல்பாக்கம் வழியாக வடபுலத்தை அழிப்போம் என்று சொல்வது மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூட வேண்டும் என்று பலத்த குரல் கொடுக்கிறார்கள். நான் அந்த தீவிரவாதிகளை, அந்த பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கும் அடக்கி ஒடுக்குவதற்கும், துப்பாக்கிகளை தூக்கிக் கொண்டு போய் அவர்களை விரட்டி அவர்கள் உயிரை வாங்குவதற்கும் நாங்கள் ஒருமுகமாக ஆதரிக்கிறோம் அந்த பயங்கரவாதிகளை. ஆனால் யுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும், யுத்தத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுவார்கள், எத்தனை பெண்கள் கொல்லப்படுவார்கள், எத்தனை வயது மூத்தவர்கள் கொல்லப்படுவார்கள், தீவிரவாதத்துக்கு சற்று தொடர்பில்லாத லட்சக்கணக்கான மக்கள், பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவார்கள். அவன் பதிலுக்கு வீசுகிற குண்டுகளில் இங்கே இருக்கிற அப்பாவி மக்கள், குழந்தைகள், தாய்மார்கள் இந்தியாவிலே கொல்லப்படுவார்கள். அப்படி ஒரு யுத்தத்தை தேடுகிறதா பாகிஸ்தான்? அப்படி யுத்தத்தை திணிப்பதற்கு இந்திய அரசு முனைகிறதா? கொரியா சண்டைக்கு பிறகு உலகளாவிய யுத்தம் வந்துவிடக் கூடாது என்று உலக நாடுகள் எல்லாம் அக்கறையோடு இருக்கிற போது இவர்கள் போர் வேண்டும், யுத்தம் வேண்டும் என்கிறார்கள். இந்த கருத்திலே எனக்கு உடன்பாடில்லை. தீவிரவாதிகளை தேடி பிடித்து ரவை ரவையாக குண்டுகளை செலுத்தி தலைகளை வாங்கி அவர்களை ஒழித்து கட்டுங்கள், சபாஸ் செய்வோம்.
ஆனால் அப்பாவி முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மீதமிருந்த தமிழர்களை, இந்தியர்களை பாதுகாத்துக் கொண்டு போய் வீடுகளிலே வைத்து காப்பாற்றினார்கள். ஆகவே போர் கூடாது என்பது என்னுடைய கருத்து. யுத்தம் வரக்கூடாது, இரு நாடுகளும் அழிந்து போகும் என்பது என்னுடைய கருத்து. தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கு, பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் பாராட்டி ஆதரிக்கிறோம். இதுதான் இந்திய அரசியல் நிலைமையில் இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றனவே, இது பெரும் பயத்தை தருகிறது. அதே நேரத்தில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்துவிட வேண்டும் என்று ஒரே மொழி என்று சொல்லுகிறார்கள். அந்த இந்தியை இப்பொழுது நாம் மட்டும் எதிர்க்கவில்லை, கேரளம் எதிர்க்கிறது, கர்நாடகம் எதிர்க்கிறது, மராட்டியம் எதிர்க்கிறது, பஞ்சாப் எதிர்க்கிறது. இன்னும் பல மாநிலங்களிலே அதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை தன்னாலே உருவாகும். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் புதிய புதிய திட்டங்களை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து மக்களின் ஆதரவை முன்னை விட அதிகமாக பெற்று வருகிறார்கள். ஆக மக்கள் நலனே நம்முடைய நலன் என்று இயக்கம் பாடுபடும். தமிழகத்துக்கு ஒரு ஆபத்தென்றால் தமிழக மீனவர்கள் தினந்தோறும் பிடிக்கப்படுகிறார்கள், சுடப்படுகிறார்கள், படகுகள் இழுத்துக் கொண்டு போய் உடைக்கிறார்கள், நன்கிருக்கிற படகுகளை ஏலம் விட போகிறார்கள். நாம் இருக்கிற பிரஜைகள், குடிமக்கள் இந்தியாவின் குடிமக்கள் அல்லவா? எங்கள் வரிப்படத்திலும் தானே நீ பட்டாளத்துக்காரனுக்கும் போலீசுக்கும் சம்பளம் கொடுக்கிறாய், எங்கள் பணமும் அதிலே இருக்கிறது அல்லவா? எனவே மத்திய அரசு அங்கே சங் பரிவார் கூட்டம், இந்துத்துவா கூட்டம் ஒரு மாநாடு போட்டார்கள் வாரணாசியிலே. அதிலே ஒரு பிரகடனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இனிமேல் பாரத் என்றுதான் இந்தியா அழைக்கப்படும். இந்தியா என்ற பெயரே இனி இருக்கக்கூடாது. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது. அவர்கள் இந்தியாவிலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இந்தி மொழியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும். அது இப்படி சில கொடூரமான சரத்துக்களை கொண்ட பிரகடனத்தை அவர்கள் வாரணாசியிலே நிறைவேற்றிவிட்டு தலைநகரினி டெல்லி இருக்கக்கூடாது, வாரணாசி தான், அவர்களுடைய மதகேந்திரம்தான் தலைநகராக இந்தியாவுக்கு இருக்க வேண்டும். அதுவும் அந்த பிரகடனத்திலே இருக்கிறது. ஆக ஒருமைப்பாடு கேள்விக்குறியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நாடாளுமன்றத்தில் இந்திக்காரர்கள் கூச்சல் எழுப்பிய போது ஒரு எம்பி சகட்டு வேலைக்கு எதிர்க்கட்சிகளையும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் மற்ற மதிமுக போன்ற கட்சிகளையும் தாக்கி பேசிய போது ஒரு குரல் கூட எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து எழவில்லை. நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இருந்து படித்தெடுக்கப்பட்டவன், சிறை சென்றவன், அரசியல் சட்டத்தை தெரு வீதியிலே போட்டு கொளுத்திவிட்டு பார்லிமெண்டுக்குள்ளேயும் நான் அரசியல் சட்டத்தை தான் கொளுத்தினேன் என்று சபை நடந்து கொண்டிருந்த போது, சங்கர் தயாள் சர்மா சேர்மனாக இருந்த போது நான் சொன்னேன். யாரும் எதிர்க்கவில்லை, இந்தி வெறியர்கள் கூட. ஆனால் இம்முறை அவர்கள் இந்தி பேசாத மக்களை திட்டி தீர்த்த போது அந்த எம்பி ஒரு 3/4 மணி நேரம் நான் பொறுத்துக் கொண்டிருந்தேன். அதன் பிறகு இவருக்கு ஆங்கிலம் தெரியாது, இந்தியிலே நம்ம எல்லோரையும் திட்டுகிறார் இந்த எம்பி, இவருக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று. என்ன பேசுகிறாய் நீ, என்ன உளறுகிறாய் நீ என்று சொன்னபோது அவன் திகைத்து விட்டான். என்ன வேற ஏதோ சத்தம் வருது என்ன? நான் ஆங்கிலத்திலையும் பேசல, தமிழ்ல இது இந்தியிலையும் பேசல, ஹிந்தி தெரியாது. எவரோ பேப்பர்ல எழுதியிருக்கிறான் இந்தி வைகோவுக்கு தெரியும் சொல்லி. தெரியும், 4 வார்த்தை தெரியும். ஏக் டாக்ஸி, ஒரு டாக்ஸி வேணும், டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போன் பண்ணுவேன். 2 நம்பர் மீனாபாக், என்னுடைய வீடு மீனாபாக்ல இருக்கு, அங்க வா. இன்னொரு வார்த்தை என்ன, அவன் அவசரப்பட்டு வேற பக்கம் போயிட்டான், பஸ் 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 பஸ், பஸ் நிறுத்து, நேரா போகணும்னா சாரா சாரா சாரா. இந்த 6 வார்த்தை தவிர இந்த குதிரைக்காரன் பாஷை எனக்கு தெரியாது. அதை நான் சொன்னேன்.
அவன் இன்னும் அதிகமாக கூச்சலிட்டான். ஏன் கூச்சலிடுகிறாய்? தமிழ்நாட்டின் பக்கம் வந்து விடுவாயா? நீ வந்து பத்திரமாக நீ திரும்பி போய் விடுவாயா என்று சொல்லிவிட்டு அவன் இந்தியிலேதானே தாக்கி பேசினான். நாம் தமிழிலே தாக்கி பேசுவோம், உலக முதல் மொழியிலே என்று சொல்லி எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திதனை கண்ணங் கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று குரல் கொடுத்து எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமித்ஷா பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பதால் தமிழ் தெரிந்த நிர்மலா ஏன் வைகோவுக்கு மறுப்பு சொல்லவில்லை என்று நினைப்பார் என்பதற்காக எழுந்து நீங்க பேசுறது தப்புனா, அம்மா நீங்க பேசுறது தான் தப்பு, அந்த ஆள் பேசுறாரே இந்திக்காரர் அது முழுக்க தப்பு, இதை நான் எங்க போனாலும் சொல்லுவேன் என்று சொன்னேன். ஆக நாடாளுமன்றத்திலும் நான் தமிழ் உரிமையை, திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை, திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறேன். 1655 தடவை நான் அந்த 18 வருஷத்திலே 20 வருஷத்திலே நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். அந்த 1250 பேச்சுக்களையும் தொகுத்திருக்கிறேன் ஆங்கிலத்திலே. அதே ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது டெல்லியிலே பெரிய தலைவர்களை எல்லோரையும் அழைத்து அங்கே வெளியிட வேண்டும் என்ற ஒரு கனவாகவே எனக்கு இருக்கிறது. பெரும்பொருள் செலவு ஆகும், அதையும் செய்ய முடியும். பதிவு செய்து வைத்துவிட்டு மறுமலர்ச்சி திமுக அண்ணாவின் கொள்கைக்கு பாடுபட்டது. மறுமலர்ச்சி திமுக இந்தி எதிர்ப்புக்கு தன்னை தத்தம் செய்தது. மறுமலர்ச்சி திமுக முல்லை பெரியாரை காப்பாற்றி கொடுத்தது. மறுமலர்ச்சி திமுக நியூட்ரினோவை உள்ளே வரக்கூடாது என்று தடை வாங்கியது. மறுமலர்ச்சி திமுக ராஜபக்சே மீது கருப்பு கொடிகளை வீசியது. மறுமலர்ச்சி திமுக 3 மாநிலம் கடந்து சம்பல் பள்ளத்தாக்கிலே போய் நாங்கள் 700 பேர் போராட்டம் நடத்தினோம். அப்படி ஒரு போராட்டத்தை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திலே நடத்தியதாக ஒரு சான்று யாராவது நிரூபிக்க முடியுமா? நாங்கள் தான் அந்த பெருமைக்கு உரியவர்கள். எனவே என்னுடைய தோழர்களும் நானும் தொடர்ந்து இதுவரை சொல்லி வந்த இந்த லட்சியங்களை வென்றெடுக்க, இந்த கொள்கைகளை வென்றெடுக்க நாங்கள் தொடர்ந்து இந்த தொடக்க நாளிலே 32ஆம் ஆண்டு தொடக்க நாளிலே வீர சபதம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க, வாழ்க வாழ்க தியாகராயர், பிட்டி தியாகராயர், நடேசனார், தொரவாட் மாதவன் நாயர் புகழ் வாழ்க வாழ்க, அறிவாசான் தந்தை பெரியார் புகழ் வாழ்க, பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க, திராவிட இயக்கம் வெல்க, திராவிடம் வெல்க. இதோடு பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும் என மத்திய அரசு சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய திமுக மாநில அரசு தொடர்ச்சியா மத்திய அரசுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. இதுல ஒரு கடுமையான எதிர்வினைகளை முதலமைச்சர் சந்திப்பார் அப்படின்னு நடந்த பாஜக ஆர்ப்பாட்டத்தை தமிழ் எதிர்வினையை பாஜக சந்திக்கும். இங்கே உள்ள 18 கோடி முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மக்கள். அவர்கள் பாகிஸ்தான் பிரிந்தபோது நாங்கள் போக மாட்டோம் என்றவர்கள். காயிதே மில்லத்தவர்களுக்கு பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், நம்முடைய முஸ்லீம் லீக் பணத்தில் 18 கோடி மிச்சம் இருக்கிறது, அது உங்கள் பங்குக்கு, இந்தியா பங்குக்கு வாங்குங்கள் என்று சொன்னபோது கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் ஒரு பைசா எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நாட்டுப்பற்று மிக்கவர். சீன யுத்தத்தின் போது தன் மகனை யுத்தகலத்துக்கு அனுப்புகிறேன் என்று பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் மூண்டபோது மீண்டும் அவர் மகனை போருக்கு அனுப்பவே தயாராக இருந்தார். எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் இந்திய ராணுவத்திலே அந்த போரில் இறந்திருக்கிறார்கள். எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் மேஜராக, ராணுவத்திலே மேஜராக, கர்னலாக, சுபேதாராக இருந்து போர்க்களம் சென்று மடிந்திருக்கிறார்கள். அவர்களும் நம் வீட்டு பிள்ளைகள், நம் சகோதரர்கள். இந்த கருத்திலே மறுமலர்ச்சி திமுக உறுதியாக இருக்கிறது. பாஜக இதை எந்த வடிவத்திலே கொண்டு வந்தாலும் அதை முதல் எதிரியாக போய் எதிர்த்து நின்று தகர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.